மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை உதட்டளவில் அல்ல உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்டுவிட்ட சிறிய பெரிய குற்றங்குறைகளை, பிழைகளை, பாவங்களை கருணைமிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்து அவனுடைய திரு பொருத்தத்தை பெற்ற சாலிஹான மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள் பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்களில் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்களில் யார் நம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்களோ அந்த பெருமக்களுடைய பிழைகளை பொறுத்தருள்வானாக. அவருடைய கபறுகளை அல்லாஹ் விசாலப்படுத்துவானாக. நாளை மறுமை தினத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சுவனத்தில் அவர்களை கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்தின் மிகச்சிறந்த ஜனநாயக நாடு என்ற பாரம்பரியத்தையும் புகழையும் பெற்றது நம்முடைய தாய் திருநாடான இந்திய திருநாடு. அதனுடைய விடுதலைக்காகவும் சுதந்திரத்திற்காகவும் பன்னெடும் காலம் தொட்டு எல்லா வகையான போராட்டங்களையும் பங்களிப்பையும் செய்த பாரம்பரியம் இங்கே வாழக்கூடிய முஸ்லிம் சமூகத்திற்கு உண்டு. அதன் பிறகு ஆட்சி அமைத்தவர்கள் எல்லா சமூக மக்களுக்கும் எப்படி நலத்திட்டங்களை அவருடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்களோ அதே போல முஸ்லிம் சமூகத்தின் மீதும் அவருடைய வாழ்வாதாரத்திற்காகவும் நிம்மதியான வாழ்வுக்காகவும் உத்தரவாதம் தந்திருக்க வேண்டும். ஆனால் சுதந்திரம் பெற்ற காலம் தொட்டு முஸ்லிம் சமூகம் பல்வேறு பழிச்சொற்களையும் நெருக்கடிகளையும் சந்தித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக கடந்த 10-11 ஆண்டுகளாக அவர்கள் நிம்மதி இழந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக ஆய்வாளர்கள் புள்ளி விவரங்கள் சொல்கிறார்கள். உண்மையிலேயே இந்த காலகட்டம் என்பது இஸ்லாமிய சமூக மக்களுக்கு ஒரு பெரிய சோதனையான காலகட்டம். இப்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஆட்சி கட்டிலில் அமர்ந்த நாள் முதல் இந்த சமூகத்தின் மீதான வஞ்சகத்தை தீர்க்கும் விதமாக திட்டமிட்டு தொடர்ந்து எல்லா இடங்களிலேயும் புறக்கணிப்பை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இத்தனை ஆண்டுகால ஆட்சியில் சிறுபான்மை சமூகத்திற்கும் பின்தங்கிய தலித்திய சமூகத்திற்கும் இந்த பொறுப்பில் இருப்பவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று கேட்டால் சொல்லிக் கொள்ளும்படியாக ஒன்றும் இல்லை. முத்தலாக்கு சட்டம் நாங்கள் தான் கொண்டு வந்தோம் என்று பழைய கீறல் விழுந்த இசைத்தட்டை போல ஒரே ஒரு திட்டத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அதை தூக்கி பிடிப்பதற்கும் அதை பெருமைப்படுவதற்கும் விலை போன ஊடகங்களும் முன்னணியில் இருப்பதை நாம் பார்க்க முடியும். இஸ்லாமிய சமூகத்துடைய உணவு முறை, அவர்கள் உடுத்துகின்ற உடைகள், அவர்களுடைய வசிப்பிடங்கள், ஷரியத் அடிப்படையில் அவர்கள் வாழ்வதற்கான உரிமைகள், வழிபாட்டு உரிமைகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக மறுக்கப்பட்டு வந்து கொண்டே இருப்பதை அரசியல் நடவடிக்கைகளை உற்று கவனிக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்கு தெரியும். இந்தியாவின் புகழ்பெற்ற எழுத்தாளர், புக்கர் பரிசு பெற்றவர், சர்வதேச அளவில் புகழ்பெற்ற வாசகர்களை கொண்டவர் அருந்ததி ராய். அவர் ஒரு முறை சொன்னார், உலகத்திலேயே ரொம்பவும் கஷ்டமான காரியம் இந்தியாவில் ஒருவர் முஸ்லிமாக வாழ்வது என்று சொன்னார். உலகத்திலேயே ஒரு கஷ்டமான விஷயம் எதுன்னா இந்தியாவில் ஒருவர் முஸ்லிமாக வாழ்வது, அந்த ஐடென்டிட்டியோட அந்த அடையாளத்தோட வாழ்வது ரொம்ப சிரமமான விஷயம் என்று சொன்னார்.
அது சாதாரணமான ஒரு வார்த்தையாக தெரிந்தாலும் கூட அதை ஆழமாக ஊடுருவி பார்க்கிற பொழுது இத்தனை ஆண்டு காலம் இந்த சமூகம் சந்திக்கக்கூடிய பல்வேறு நெருக்கடிகள், பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, சமய வழிபாட்டு ரீதியாக என்று பார்த்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த வார்த்தையின் அடர்த்தியை நாம் புரிந்து கொள்ள முடியும். இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒவ்வொரு உரிமைகளாக கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து கொண்டே வந்தவர்கள் அப்படி பறிப்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை என்று பொது சமூகத்திற்கு முன்னாலே அதை நார்மலைஸ் பண்ணிவிட்டார். நேற்று அப்படி நடந்துச்சு, அங்க அப்படி நடந்துச்சு, இங்க இப்படி நடந்துச்சு, இது வழக்கம் தானே என்று பொது சமூகம் நினைக்கிற அளவுக்கு நம்மீது அவர்கள் கரிசனம் கொண்டு விடாதபடிக்கு இதை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையாகவே கருதக்கூடாது என்ற நிலைமைக்கு தள்ளிவிட்டார்கள். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு உரிமைகளாக பறித்து கொண்டே வந்தவர்களுடைய ஒரே இலக்கு இஸ்லாமிய சமூகத்துடைய குடியுரிமையை பறிக்க வேண்டும் என்பதுதான். அப்படி பறிப்பதின் வழியாக அவர்கள் இந்த நாட்டை எந்த அடையாளத்தோடு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதை நோக்கிய காய் நகர்த்தல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதில் அவர்கள் வெற்றி பெறப் போவதில்லை, அது வெறும் பகல் கனவு என்பது உலகம் முழுக்க நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வரலாறு. உலகத்தில் இஸ்லாம் தோன்றிய 1500 ஆண்டுகள் வரைக்கும் அது விமர்சனங்களையோ எதிர்ப்புகளையோ சந்திக்காமல் ரொம்ப ஈஸியாக இன்னொரு மண்ணுக்குள்ளே, இன்னொரு கலாச்சாரத்திற்குள்ளே, இன்னொரு தேசத்தின் எல்லைக்குள்ளே சென்றதாக நாம் பார்க்க முடியாது. எல்லா காலகட்டத்திலும் எல்லா நூற்றாண்டிலும் அது எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டே வந்தது. எங்கெல்லாம் அது மறுக்கப்பட்டதோ, எங்கெல்லாம் அது நிராகரிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் அது தன்னுடைய கொடியை நாட்டிவிட்டு ஒரு விதையை தூவிவிட்டுத்தான் வந்தது. நமக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிப் நகரத்துக்கு சென்றார்கள். மக்காவில் அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கான முகாந்தரங்கள் எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து வந்த அபூ தாலிப் அவர்களும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் மறைந்து விட்டதற்கு பிறகு இனி என்ன செய்வது என்கிற நிலைமை, ஒரு நெருக்கடி வந்த சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிப் நகரத்துக்கு சென்றார்கள். அங்கே இருக்கிற உறவினர்களுக்கு தன்னுடைய மார்க்கத்தை சொல்வதற்காக, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்காக, தங்களுக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்கும், மக்காவில் நடத்த முடியாத பிரச்சாரத்தை தாயிஃபிலே செய்யலாம் என்கிற திட்டத்தோடு தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்துக் கொண்டு தாயிஃப் நகரத்திற்கு போனார்கள். அங்கே சென்ற பொழுதும் அதே புறக்கணிப்பு, அதே விமர்சனம். அந்த புறக்கணிப்பும் அந்த விமர்சனமும் எவ்வளவு தூரம் உச்சத்தை தொட்டதென்றால், அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனியை காயப்படுத்தும் விதமாக வசை சொற்களாலும் கற்களாலும் அவர்களை அடித்து விரட்டி காயப்படுத்தி தாயிஃபிலே ஒரு நிமிடம் கூட இருக்கக்கூடாது என்று அவர்களை அந்த தாயிஃப் நகரத்திலே இருந்து அதனுடைய எல்லை வரைக்கும் கொண்டு வந்து அடித்து துரத்தி அனுப்பினார்கள். வரலாறு பதிவு செய்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மேனியிலே இருந்து ரத்தம் வழிந்தது. அவருடைய காலணிகளுக்குள்ளே அந்த ரத்தம் புகுந்து அவர்களால் சரியாக நடக்க முடியவில்லை, ஒரே பிசுபிசுப்பாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்பவும் டயர்டாகிவிட்டார்கள் என்றெல்லாம் வரலாற்றில் எழுதுகிறார்கள். எங்கே சென்று கொஞ்சமாவது ஓய்வெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய உறவினர்களான மக்காவை சார்ந்தவர்கள், அவருடைய ஒரு தோட்டம் ஒன்று தாயிஃபினுடைய எல்லையிலே இருக்கிறது, அங்கே ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அந்த தோட்டத்தின் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து ஓய்வெடுப்பதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அமர்ந்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். இறைவா, நான் என்னுடைய இயலாமையை உன்னிடத்திலே முறையிடுகிறேன். இந்த மக்களிடத்தில் இந்த மார்க்கத்தை எடுத்து வைக்கும் விதமாக சரியான உத்திகளை கையாள தெரியவில்லையோ என்று நான் கவலைப்படுகிறேன். எனக்கு நீதான் வழிகாட்ட வேண்டும் என்றெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு துஆ. ஒரு மனிதன் நெருக்கடி காலத்தில் சிக்கிக் கொள்ளுகிற பொழுது எந்த துஆவை ஓதுவானோ அப்படி ஒரு முறையீட்டு துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த தாயிஃபினுடைய அந்த தோட்டத்திலே உட்கார்ந்து ஓதுகிறார். அதன் பிறகு அந்த தோட்டத்தின் உரிமையாளர் அங்கே பணி செய்யக்கூடிய அத்தாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுவர் அவரிடத்திலே தண்ணீரும் பேரிச்சம்பழத்தையும் கொண்டு போய் முகமதுக்கு கொண்டு போய் கொடு, அவர் ரொம்ப மயக்க நிலையில இருக்கிறார், எதுவும் சாப்பிடவில்லை போல் தெரிகிறது, இதை கொண்டு பசியார சொல் என்று கொடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தாஸ் அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த தண்ணீரையும் பேரிச்சம்பழத்தையும் முன்னால் வாங்கி வைத்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை குடிப்பதற்காக எத்தனிக்கிற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையை சொன்னார்கள். இந்த வார்த்தையை கேட்டவுடன் அத்தாஸ் அவர்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பானார்கள். இந்த வார்த்தையை இந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி யாரும் சொல்லி கேள்விப்பட்டதில்லையே என்று ஆச்சரியம் அவருக்கு. அவர் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயப்பட்டு கிடக்கிறார்கள், பாதி மயக்க நிலையில இருக்கிறார்கள், எழுந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அல்லாஹ்வுடைய பெயரில் நான் இதை அருந்துகிறேன் என்று பிஸ்மில்லாவை சொல்லி அந்த தண்ணீரை குடிக்கிற காட்சியை அத்தாஸ் வேடிக்கை பார்க்கிறார், ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். அப்படி பார்த்த பொழுது ஏன்பா அப்படி பார்க்கிற அப்படின்னு கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அத்தாஸ் சொல்கிறார், நான் ரொம்ப காலமா இந்த தோட்டத்துல வேலை செய்யறேன், யாரும் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி நான் கேள்விப்படவில்லை என்று சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவருக்கும் அவருக்குமான ஒரு உரையாடலை வரலாறு பதிவு செய்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நீ எந்த ஊருப்பான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் நீனுவா என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீனுவா அப்படின்னு திருப்பி கேட்டாங்க. நீனுவாவா அப்படின்னு நம்ம தெரிஞ்ச ஊருக்காரங்க வந்துட்டோம்னா அந்த ஊரை சொன்னோம்னா நம்ம எப்படி ஆச்சரியமா கேட்போமோ அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீனுவா அப்படின்னு கேட்டாங்க. சிறுவருக்கு இன்னும் ஆச்சரியமானது, அவர் கேட்டார், நீனுவா உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீனுவா எனக்கு நல்லா தெரியுமேன்னு சொன்னாங்க. எப்படி தெரியும் என்று இந்த சிறுவர் கேட்கிறார். சிறுவர் அந்த நீனுவா என்ற ஊரை சேர்ந்தவர். எப்படி தெரியும் என்று கேட்ட பொழுது, என்னுடைய சகோதரர் அந்த ஊர்க்காரர் தானே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். உங்களுடைய சகோதரர் யார் என்று அந்த சிறுவர் கேட்ட பொழுது, யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய சகோதரர், அவர் ஒரு நபி என்பதை போல நானும் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அவர் எந்த செய்தியை இந்த உலக மக்களுக்கு கொண்டு வந்தாரோ அதைத்தான் நானும் கொண்டு வந்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தூது செய்தியை அந்த சிறுவனிடத்திலே சொல்கிறார்கள். இதை சொன்ன மாத்திரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடித்து அத்தாஸ் என்கிற அந்த சிறுவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று திருக்கலிமாவை மொழிந்தார். இது ஒரு வரலாறு, மிக நீண்ட ஒரு வரலாறு. எந்த மண்ணில் நீங்கள் இருக்கக்கூடாது, இன்னும் சற்று நேரத்தில் இந்த மண்ணை விட்டு நீங்கள் ஓடிவிட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த மண்ணின் எல்லையில் உட்கார்ந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்கிறார்கள். சொன்ன மாத்திரத்தில் ஒரு சின்ன உரையாடல் நடக்கிறது. அந்த உரையாடலின் முடிவில் அந்த சிறுவர் ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடித்து இஸ்லாத்தை தழுவிவிட்டார். இன்றைக்கும் உம்ராவுக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு அந்த தோட்டமும் அத்தாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய பெயரால் எழுப்பப்பட்ட ஒரு சின்ன பள்ளிவாசலையும் இன்றைக்கும் நீங்கள் பார்க்க முடியும். அதே இடத்தில் எந்த இடத்தில் இஸ்லாம் வேரோடு பிடுங்கி எறியப்பட வேண்டும், முஸ்லிம்கள் முற்றிலுமாக அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்று எதிரிகள் சதித்திட்டம் தீட்டுகிறார்களோ அதே இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தாஸ் என்கிற ஒரு விதையை ஊன்றிவிட்டு வந்து விட்டார்கள். அது இயல்பாக நடந்ததா இல்லை அல்லாஹ்வுடைய ஏற்பாடா என்பது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். அதன் பிறகு தாயிஃப் யாருக்கு சொந்தம் என்று நாம் இன்றைக்கும் பார்த்தோம் என்று சொன்னால் அது மூமின்களுக்கு சொந்தமான மண். அது ஈமான் ஒளிவிட்டு பிரகாசிக்கக்கூடிய ஒரு மண். உலகத்தில் யார் யாரெல்லாம் இன்றைக்கு நியூயார்க் நகரத்தினுடைய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர் மம்தானி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் வரைக்கும் அவர் வந்தால் என்ன நடக்கும் என்றெல்லாம் அரசியல் பிரச்சாரம் பேசுகிற அதே இடத்தில் சமய பிரச்சாரங்களையும் சமய வெறுப்பு பிரச்சாரங்களையும் ஆட்சியாளர்களை வெளிப்படையாக பேசுகிற ஒரு காலகட்டத்தில் உலகத்தில் என்னென்ன மாற்றங்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற அரசியல் அவதானிப்பு நமக்கு தேவை என்பதற்காக நான் இந்த நிகழ்ச்சிகளை சொல்கிறேன். இந்திய
இந்தியாவிலும் ஆட்சி புரியக்கூடியவர்களுக்கு அப்படி ஒரு நப்பாசை இருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை துரத்தி விட வேண்டும், அவருடைய வாக்குரிமையை பறிக்க வேண்டும், குடியுரிமையை பறிக்க வேண்டும் என்றெல்லாம் தொடர்ந்து திட்டங்களை செய்து அதில் பல்வேறு குளறுபடிகளை செய்து அதற்குள்ள சிக்கிக்கொண்டு எப்படி வெளியிலே வருவது என்று தெரியாமல் தத்தளிக்கிற காட்சிகளை நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு புதிய வடிவம் தான் ஒரு எல்லையை தொட்டுவிட்ட மகிழ்ச்சியில் அவர்கள் இருக்கிறார்கள். அதனுடைய ஒரு புதிய வடிவம் தான் இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்த சட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். 2020